அந்த 2 அடையாளம் என்ன? நம்பர் 1, ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு பெண்ணு ஒரு 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 லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த குழந்தை யாராக இருக்கும்? அந்த லேடியுடைய பொண்ணாக இருக்காது, எஜமானியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து ரசூல்லாட்ட சொல்கிறாங்க. மறுமை நாளுடைய அடையாளங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ரசூல்லாவோ இல்லை ஜிப்ரீல் இஸ்லாமோ மொத்தத்தில் அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் இது. அப்போ இது நடந்துருச்சான்னா எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1986 அமெரிக்காவில் தான் முதல் நடக்குது. அந்த பெண்ணுடைய பேர் மெலிசா ஸ்டென். அந்த பெண்ணு தான் அந்த குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தை பெண் குழந்தை. எவ்வளோ அக்யூரேட்டாக பிறக்குது பாருங்க. ஒரு பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள், எஜமானனை அல்ல. ஒரு பிஜே வந்து ஒரு தடவை வந்து எனக்கு மறுப்பு சொல்லும்போது சொல்லுவார், எஜமானி மட்டுமா பிறக்குது, எஜமானனும் தானே பிறக்குதுன்னு. முதல் குழந்தை எது பாருங்க, முதல் குழந்தை எது? இதில் இன்னொரு கூத்து தெரியுமா? அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா சொத்து கேட்டு போராடுது. எந்த அம்மா? அந்த பெத்ததுச்சுல்ல, வாடகைக்கு பெத்து கொடுத்துச்சுல்ல அந்த அம்மா, இந்த குழந்தை எனக்கும் சொந்தம், இந்த குழந்தையோட சொத்துக்கள் எனக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போகுது கோர்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய கேஸ் ஆகுது. அதில் வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. யாரு? நீதிபதி. ஏன்னா அவங்க தான் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை அழிக்கிறதுக்கு தானே உட்காந்துருக்காங்க அமெரிக்கா கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறான், இந்த குழந்தை அந்த யார் ஓனரோ அவங்களுக்கு தான் சொந்தம்னா. இப்போ அந்த பெண்ணு இது தனக்கு குழந்தைன்னு சொல்கிறதா, இப்போ என்ன ஆகிப்போச்சு, அது எஜமானியாக ஆறிச்சு. அது இஷ்யூவும் ஆயிருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ கிளியர் ஆயிருச்சு. அப்போது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய அந்த வாடகை தாய் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, காமன் ஆக்குறாங்க. அதனால தான் நடிகைகளை வந்து வச்சு அதாவது குழந்தைகளை வந்து வேற ஆட்களை வச்சு பெத்தெடுத்து ஒரு கேவலமான ஈனத்தனமான வேலையை இன்றைக்கி வந்து சமூகத்தில் பண்ண வைக்கிறாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி யார் நம்ம நடிகை, தமிழ் நடிகை நயன்தாரா, அந்த மாதிரி தான் அவளுக்கு பிறந்த, அதாவது தான் வயிற்றுல சுமக்கலை, வாடகைக்கு இன்னொரு வயிறை பிடிச்சி அந்த வயிற்றுல அந்த குழந்தைய சுமந்து பெற்றாங்க. அதே மாதிரி தான் பிரியங்கா சோப்ரா, அவங்களும் என்ன பண்ணாங்க, தான் வயிற்றுல சுமக்காம வேலைக்காரிய ஒருத்தைய பிடிச்சி அவங்களுடைய வயிற்றுல அந்த குழந்தைய சுமந்து. ஏன்னா அந்த பிரசவ வலி புரியுது. அந்த டைமில் வந்து ஷூட்டிங்கு கால் ஷீட் கொடுக்க முடியாதுல்ல, டான்ஸ் ஆட முடியாதுல்ல. அந்த 10 மாதத்தில் ஒரு 20 கோடி சம்பாதிச்சிருவாங்கல்ல. இவளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா குழந்தை பெற்று கொடுத்துருவாங்கல்ல யார்? வேலைக்காரி. அதே மாதிரி நமக்கு அந்த தலைவலி மிச்சம் இல்லை, அது ஆகி போகும், காக்கா போகும், அதெல்லாம் வச்சுட்டு இன்னும் கடைசியாக ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இது என் குழந்தை. பிரியங்கா சோப்ரா அதெல்லாம் வந்து குழந்தை கையில் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இது என் குழந்தைன்னு உலகத்துக்கே சொல்லிச்சு. இவங்களாவது வந்து முன்னாடியே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2 அடையாளம் நான் சொன்னேன்ல, ஹதீஸ ஜிப்ரீல்ல 2 அடையாளம் வருது. அந்த 2 அடையாளமும் இன்னைக்கு வந்து உலகத்துக்கு வந்து என்ன காட்டுது, அழிவை நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருக்குது. இன்னும் வெகு சமீபத்தில் இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய வேர்கள் அறுக்கப்படும் அப்படிங்கிறதும் இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும்.